ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உண்மையாய் இருப்போம், நேர்மையாய் இருப்போம். உள்ளத்தில் உள்ளதை அப்படியே வெளிப்படுத்துகிற குணம் நல்ல குணம். அப்படிப்பட்ட நற்குணம் தான் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தால்தான், நம்முடைய குணங்கள் இருந்தால்தான் பரலோகத்திற்கு போக முடியும். அதாவது பரலோக ராஜ்யம் என்பது ஒரு தேசம் போல நாம் புரிந்து கொள்வதற்காக. இந்த தேசத்தின் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்தால் இந்த தேசத்தில் வாழலாம். அதே போல பரலோக சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்தால் பரலோகத்தில் வாழலாம். இங்கிருக்கும் சட்டங்கள் பரலோகத்திற்கு செல்லாது. இங்கு பொய் பேசினாலும் இந்த தேசத்தில் இருக்கலாம், திருடினாலும் இந்த தேசத்தில் இருக்கலாம், தண்டனை கிடைக்கும், ஆனாலும் இந்த தேசத்தில் இருக்க முடியும். ஆனால் பரலோகத்தில் அப்படி அல்ல. பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, தீய எண்ணங்கள் இருதயத்தில் கூட இருக்கக்கூடாது. இது கர்த்தருடைய திட்டம், அவருடைய சட்டம். அப்படி இருக்கும் பொழுது நாம் அதற்கு தகுதியுடையவர்களாய் இங்கேயே மனம் திரும்ப வேண்டும். இங்கேயே மனம் திரும்பினால்தான் அங்கு போகும்போது நம்மை ஏற்றுக்கொள்வார்கள். அதை தான் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். வேதாகமம் முழுக்க பரலோக சட்ட திட்டங்களை நமக்கு போதிக்கிறது. அதை இங்கு கற்றுக்கொண்டு பழகி கொண்டு நமக்கு அது ஒரு சாதாரண விஷயமாக மாற வேண்டும். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். பிரிந்து போகிறவன் தன் இச்சைகளின்படி எல்லாம் செய்ய பார்க்கிறான். அப்படி என்றால் ஒரு குடும்பமாக இருக்கலாம், அல்லது ஒரு நிறுவனமாக, அல்லது ஊழியமாக இருக்கலாம். இப்படி ஒரு கூட்டமாய் இருந்து செயல்படும் பொழுது ஒரு சிலர் பிரிந்து போக வேண்டும் என்று விரும்புவார்கள். அவர்களுடைய நோக்கம் என்ன? ஏன் பிரிந்து போக விரும்புகிறார்கள் என்று ஆராய்ந்து பார்த்தால், அவர்கள் தங்கள் இச்சையின்படி செய்ய விரும்புகிறார்கள். அவர்களுக்குள் இச்சை இருக்கும், அதை ஒன்றாக இருக்கும் போது அவர்களால் நிறைவேற்ற முடியாமல் இருக்கும். பண விஷயமாக இருக்கலாம், பணத்தை எதிர்பார்க்கலாம், பண இச்சை, அல்லது புகழ் இச்சை, அல்லது ஏதாவது இச்சையை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே அவர்கள் பிரிந்து போக நினைப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்ளுகிறான். அவன் அந்த ஊழியம் அல்லது அந்த குடும்பம் எந்த ஒரு கூட்டமாய் இருந்தாலும் அந்த இடத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களிலும் தலையிடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் தலையிட்டு எப்படியாவது பிரிந்து போக வேண்டும் என்று விரும்புவார்கள். அதற்கு காரணம் அவர்களுடைய இச்சைதான். அது தவறு. மூடன் ஞானத்தில் பிரியப்படாமல் தன் மனதில் உள்ளதை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். ஒரு முட்டாள் இருக்கிறான் என்றால் அவன் எப்பொழுதும் தன் மனதில் என்ன இருக்கிறதோ அதை சொல்லிவிட வேண்டும் என்று நினைப்பான். ஞானமாய் செயல்பட விரும்ப மாட்டான். அதாவது நாம் எப்பொழுதும் நம் மனதில் உள்ளதை வெளிப்படுத்த அதிக ஆர்வமாய் இருப்பதை விட பிறர் சொல்வதை கேட்பதற்கு, காது கொடுத்து கேட்பதற்கு, அதாவது கீழ்ப்படிவதல்ல, அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கவனிப்பதற்கு ஆர்வமாய் இருக்க வேண்டும். பேசுவதை விட கேட்கிறதற்கு, காதால் கேட்பதற்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும், வேகமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம் மனதில் உள்ளதை வெளிப்படுத்துவதற்கு மெதுவாக செயல்பட வேண்டும். பிறர் சொல்வதை கேட்பதற்கு அதிக ஆர்வமாய் இருக்க வேண்டும். துன்மார்க்கன் வர அவமானம் வரும், அவமானத்தோடு நிந்தையும் வரும். ஒரு மனிதன், துன்மார்க்கன் ஒருவன் நம்மிடம் வந்து சேர்ந்தால் அதனால் அவமானம் ஏற்படும். அவன் துன்மார்க்கமான கிரியைகளை செய்வான். அது நிமித்தம் நமக்கும் அவமானம் வரும். தீயவர்களோடு நாம் சேரக்கூடாது. அது மட்டுமல்ல, அவமானம் மட்டுமல்ல, நிந்தையும் வரும். நம்முடைய மரியாதை, கௌரவம் போகும். நல்ல மனிதன் என்று பெயர் எடுத்து வைத்திருப்போம். பிறருக்கு தீங்கு செய்யாதவர்கள் என்ற பெயர் இருக்கும். ஆனால் இந்த துன்மார்க்கன் வந்ததும் இவர்களென இப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள் என்று பலர் கேவலமாக பேசும் நிலையை கொண்டு வந்து விடுவான் அந்த துன்மார்க்கன். அது மட்டுமல்ல, பலர் நம்மை நிந்திப்பார்கள். நீ இப்படி செய்தாயே, நீ எனக்கு இவ்வளவு கெடுதல் செய்தாயே என்று பலர் பேசும்படி, நம்மை பேசும்படி செய்து விடுவான். துன்மார்க்கனோடு சேரவே கூடாது. அவர்கள் நிமித்தம் அவர்கள் நம் கூட இருந்தால் நமக்கு மிகுந்த தீமை நடக்கும். அவமானம் வரும், நிந்தை வரும். நிந்தை என்றால் பிறர் திட்டுவதை நாம் கேட்க வேண்டிய நிலை ஏற்படும். மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல் இருக்கும். ஆழத்தில் இருக்கிற தண்ணீர், அதாவது ஒரு கிணறு அல்லது ஏரி இருக்கிறது என்றால் அதன் ஆழத்தில் ஆழமாக தண்ணீர் நிரம்பி இருந்தால் நிறைய இருக்கும், அதிகமான நீர் இருக்கும். அப்படிப்பட்டது
ஞானியினுடைய வார்த்தைகள், பிறருடைய வாய்மொழிகளை கேட்கும் போது அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். அதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல் இருக்கும். ஞானமுள்ளவர்களின் பேச்சு ஆற்று நீர் பாய்வது போல இருக்கும். செழிப்பை உண்டாக்கும். நம் வாழ்க்கையில் ஒரு ஊரில் ஆற்று நீர் பாய்ந்து வந்தால் அந்த ஊரே செழிப்பாய் இருக்கும். மிகுந்த செழிப்பை உண்டு பண்ணும். ஒரு வழக்கு வருகிறது என்றால், ஒரு பிரச்சனை வருகிறது, இருவருக்குள் ஒரு பிரச்சனை இருக்கிறது, நம்மிடத்தில் நியாயம் கேட்க வருகிறார்கள் என்றால், ஒரு மனிதன் நீதிமானாய் இருக்கிறான், இன்னொருத்தன் துன்மார்க்கனாய் இருக்கிறான். துன்மார்க்கன் நமக்கு மிகவும் சொந்தக்காரன் அல்லது நண்பனாய் இருக்கிறான் என்றால், அந்த துன்மார்க்கனுக்காக, அவன் முகதாட்சிணத்திற்காக, அவன் என் நண்பனா இருக்கிறானே, அவனுக்கு எப்படி விரோதமாக நான் சொல்வது என்று நினைத்து கொண்டு நீதிமானுக்கு தீமை செய்யக்கூடாது. துன்மார்க்கனை காப்பாற்ற நினைத்து, நம் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் என்று நினைத்து, அதனால் உறவினர்களாக இருப்பதினால், அவர்கள் நமக்கு தேவைப்பட்டவர்கள், நமக்கு நெருக்கமானவர்கள் என்பதினால் நீதிமானுக்கு தீமை செய்யக்கூடாது. நியாயத்தில் நியாயமாய் நடக்க வேண்டும். நண்பனாய் இருந்தாலும் எதிரியாய் இருந்தாலும் நியாயம், நீதி சரியாக செய்ய வேண்டும். முகதாட்சண்யம் பார்க்க கூடாது. மூடனுடைய உதடுகள் விவாதத்திற்குள் எழும்பும். மூடனுடைய உதடுகள், ஒருவன் முட்டாளா இருக்கிறான் என்றால் அவன் எப்பொழுதும் சண்டைக்கு ஆயத்தமாய் இருப்பான். எப்படியாவது சண்டையை கிளப்புவதற்கும் எதை வைத்தாவது பிரச்சனை பண்ணுவதற்கும் அவன் ஆயத்தமாய் இருப்பான். அவன் வார்த்தைகள், அவன் உதடுகள் விவாதத்தில் நுழையும். எதையாவது சொல்லி விவாதம் பண்ண தொடங்குவான். ஒன்றுமே இல்லை என்றாலும் எதையாவது ஒரு காரியத்தை பேச எடுப்பான். அது அப்படித்தானே, இது இப்படித்தானே என்பான். இப்படியாக நாம் ஒரு கருத்தை சொன்னால் அதை மாற்றி மாற்றி பேசி எப்படியாவது வாதத்தை உண்டு பண்ணுவான். விவாதத்தை கிளப்பி சண்டையை மூட்டி அது முடிவில் அடியில் கொண்டு போய் முடியும். அடிதடியில், பிரச்சனையில் போய் முடியும். ஒன்றுமே இல்லை என்றாலும் அவன் வாய் இல்லாத சண்டையையும் உற்பத்தி செய்துவிடும். அப்படிப்பட்ட முட்டாளுடைய வாயாய் இருக்கிறது. முட்டாளுடைய வாய் மிகவும் தீமை செய்யக்கூடியது, முட்செடியை போன்றது. மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு. மூடனுக்கு அவன் வாயே அவனுக்கு கேடு உண்டாக்கும். அவன் பேச்சினால் அவன் பாதிக்கப்படுவான். மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு. அவன் வாயின் வார்த்தைகளினாலேயே முட்டாள் நியாயம் தீர்க்கப்படுவான். அவன் தண்டனையை அனுபவிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. முட்டாள் தன் வார்த்தைகளால் பலருக்கு தீங்கு செய்வான். பொய் பேசுவான், மாறுபாடு பேசுவான், எல்லா தீமையும் செய்வான். ஆனால் அதே வார்த்தைகளினாலேயே அவன் தண்டிக்கப்படுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் உதடுகளே அவன் ஆத்துமாவுக்கு கண்ணி. அவன் உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு கண்ணி என்றால் உயிருக்கே ஆபத்து என்று பொருள். உயிர் என்றால் இவ்வுலக மரணம் மட்டுமல்ல. ஒரு மனிதன் முட்டாளா இருந்து அவன் தவறான பேச்சுகளை பேசுவது, வாயின் வார்த்தைகளால் பாவம் செய்து கொண்டிருந்தால், பொய் பேசுவது, புறங்கூறுவது, குற்றம் சுமத்துவது போன்ற தீமையான செயல்களை தன் வார்த்தைகளினால் செய்து பலருக்கு துன்பம், நீதிமான்களுக்கு துன்பம் விளைவித்துக் கொண்டிருந்தால் அந்த வார்த்தைகளினாலேயே அவனுக்கும் தண்டனை வரும். அது தண்டனை மட்டுமல்ல, அவன் உயிருக்கும் ஆபத்து வரும். அது மட்டுமல்ல, அவன் ஆத்துமா பரலோகத்திற்கு செல்லாமல் போவதற்கு அதுவே காரணமாயிருக்கும். அவன் பேச்சினாலேயே அவன் அக்னி கடலை சென்றடைவான். அந்த வார்த்தையானது அவனை பரலோகத்திற்கு செல்ல விடாமல் தடை பண்ணும். வாயின் வார்த்தைகள் மிகவும் முக்கியமானது. நாம் என்ன பேசுகிறோம் என்பது மிக முக்கியமானது. நம் இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் நம் வாயின் வார்த்தைகளில் வரும். அதனால் நம் இருதயம் சுத்தமாக, மிக பரிசுத்தமாக காக்கப்பட வேண்டும். அதற்கு வேத வசனத்தால் நாம் நிரப்பப்பட வேண்டும். அந்த முட்டாளுடைய பாவமான பேச்சுகளினால் அவன் பரலோகத்தையே இழக்க நேரிடும். கர்த்தரிடத்தில் போய் சேரும் சொர்க்கம் செல்லும் வாய்ப்பையே இழந்து போவான். தன் வாயின் வார்த்தைகளால் இப்படி நடக்கலாம். அதனால் வாயின் வார்த்தைகள் பரிசுத்தமாக, நீதியாக இருக்க வேண்டும். கோல் மூட்டுகிறவனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல இருக்கும். அவர்கள் பேசும்போது ஏதோ ஒரு விளையாட்டுக்கு சொல்லுகிறார்கள். அது முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தோன்றாது. அந்த அளவுக்கு சாதாரணமாக விளையாட்டாக இருக்கும். ஆனால் அந்த வார்த்தைகளின் பொருளோ உள்ளத்திற்குள் தைக்கும். கோல் மூட்டுகிறவர்கள் இப்படித்தான் செய்வார்கள்.
விளையாட்டு போல அவர்கள் பேச்சிருந்தாலும் அது உள்ளத்திற்குள் தைக்கும். அப்படி என்றால் அவர்கள் ஆழமான ஒரு கோபமான வார்த்தைகளை மனதில் வைத்துக்கொண்டு வாயில் பேசும் பொழுது அதை விளையாட்டு போல சாதாரணமாக சொல்லிவிடுவார்கள். மாய்மாலக்காரர்கள் என்று பொருள். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் துன்மார்க்கர். அவர்களுடைய செயல்கள் மகா மோசமானது. இப்படிப்பட்டவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். நாம் அப்படி இருக்கக்கூடாது. கோல் மூட்டும் வேலை செய்யக்கூடாது. ஒருவர் தவறு செய்தால் நாம் அதற்கு சொல்ல வேண்டிய கடமை உள்ளவர்களாய் இருந்தால், நாம் அவர்களுக்கு அதிகாரியாய் இருந்தால், நமக்கு பொறுப்பு இருந்தால், அதாவது நம்முடைய அதிகாரத்திற்குட்பட்டவர்களாய் இருந்தால், நம்முடைய பிள்ளைகளாய் இருந்தால் சொல்லலாம், நம் கீழ் வேலை செய்கிற அதிகாரிகளாய் இருக்கலாம், வேலை செய்கிற வேலையாட்களாய் இருக்கலாம். இப்படிப்பட்டவர்களாய் இருந்தால் அவர்கள் செய்யும் தவறை நேரடியாக சொல்லலாம். நம் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது குடும்ப உறுப்பினர்களாக இருந்தால் நேரடியாக நீங்கள் இப்படி செய்யக்கூடாது, இது சரி, இது தவறு என்று சொல்லலாம். ஆனால் நமக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள், நமக்கு சொல்ல உரிமை இல்லை, சொல்ல நமக்கு தகுதி இல்லை, அவர்கள் யாரோ நாம் யாரோ என்று சொல்லும் பொழுது அவர்களுடைய தவறை நாம் போய் இன்னொரு இடத்தில் சொல்லுவது, வேறொருவரிடம் அவர்கள் அப்படி செய்கிறார்கள் பார்த்தாயா, நீ இப்படி செய்கிறார்கள் பார்த்தாயா என்று சொல்லும் பொழுது தவறு செய்கிறவர்களை எதிர்க்க திராணி இல்லாமல் மற்றவர்களிடம் போய் சொல்வது என்பது மகா தவறு. அது மிக கேவலமான காரியமாய் இருக்கிறது. அப்படி கோல் மூட்டுகிறவர்கள் உள்ளத்தில் தைக்கும்படியான வார்த்தைகளை பேசுவார்கள், ஆனால் விளையாட்டு போல சொல்லிவிடுவார்கள். வஞ்சக எண்ணம் உள்ளவர்கள். இவையெல்லாம் கபடம் என்ற காரியத்தில் வருகிறது. கபடற்ற புறாவை போல இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் கபடற்றவர்களாய் இருக்க வேண்டும். மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு சாமர்த்திய பேச்சு, பேச்சில் திறமை, இப்படி சொல்லி நான் அப்படி புரிய வைப்பேன், நான் இப்படி சொல்லி இந்த காரியத்தை செய்ய வைப்பேன், இந்த வேலையெல்லாம் வேண்டாம். எதற்கு? ஒரு சாதாரண மனிதர்கள் நாம், மண்ணோடுகளுக்கொத்த ஓடு நாம். அப்படி இருக்கும் பொழுது நாம் எல்லாவற்றிற்கும் திட்டமிட்டு கொண்டு அதை பயங்கரமாக ஒரு சாதாரண விஷயத்தை மிக பெரியதாக, ஒரு மிகப்பெரிய திட்டமிடுதல், ஒரு ப்ராஜெக்டை செய்து அப்படி செய்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுவது, இப்படிப்பட்ட காரியங்கள் தேவையற்றது. நாம் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல வேண்டும். எதையும் நினைவில் வைத்துக் கொள்ள தேவையில்லை. உண்மையாய் இருப்போம், நேர்மையாய் இருப்போம். உள்ளத்தில் உள்ளதை அப்படியே வெளிப்படுத்துகிற குணம் நல்ல குணம். அப்படிப்பட்ட நற்குணம் தான் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தால்தான், நம்முடைய குணங்கள் இருந்தால்தான் பரலோகத்திற்கு போக முடியும். அதாவது பரலோக ராஜ்யம் என்பது ஒரு தேசம் போல நாம் புரிந்து கொள்வதற்காக, இந்த தேசத்தின் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்தால் இந்த தேசத்தில் வாழலாம். அதே போல பரலோக சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்தால் பரலோகத்தில் வாழலாம். இங்கிருக்கும் சட்டங்கள் பரலோகத்திற்கு செல்லாது. இங்கு பொய் பேசினாலும் இந்த தேசத்தில் இருக்கலாம், திருடினாலும் இந்த தேசத்தில் இருக்கலாம், தண்டனை கிடைக்கும், ஆனாலும் இந்த தேசத்தில் இருக்க முடியும். ஆனால் பரலோகத்தில் அப்படி அல்ல. பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, தீய எண்ணங்கள் இருதயத்தில் கூட இருக்கக்கூடாது. இது கர்த்தருடைய திட்டம், அவருடைய சட்டம். அப்படி இருக்கும் பொழுது நாம் அதற்கு தகுதியுடையவர்களாய் இங்கேயே மனம் திரும்ப வேண்டும். இங்கேயே மனம் திரும்பினால்தான் அங்கு போகும்போது நம்மை ஏற்றுக்கொள்வார்கள். அதை தான் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். வேதாகமம் முழுக்க பரலோக சட்ட திட்டங்களை நமக்கு போதிக்கிறது. அதை இங்கு கற்றுக்கொண்டு பழகி கொண்டு நமக்கு அது ஒரு சாதாரண விஷயமாக மாற வேண்டும். அது நம் ரத்தத்தில் ஊற வேண்டும், நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் பதிய வேண்டும். பரீட்சைக்கு பிள்ளைகள் படிப்பது போல நாம் அதை ஆழமாய் தியானித்து நமக்கு அது பழகி விட வேண்டும். அப்படி பழகி கொண்டால்தான், பரலோக சட்டத்திட்டமாகிய வேத வசனத்தை கடைபிடித்து பழகி கொண்டால்தான் பரலோகத்தில் சென்று நாம் நல்ல காரியங்களை செய்ய முடியும். கர்த்தர் தரும் வேலைகளை செய்ய முடியும். அங்கு போய் பொறுப்புள்ளவர்களாய் நாம் வாழ முடியும். அதற்கான ஆயத்தப்படுத்தும் இடம் நாற்றாங்கால் போலதான் இந்த பூமியானது. நாற்றாங்காலில் விதை விதைத்து அதில் நாற்றாங்கால் வளர விடுவார்கள். சற்று வளர்ந்த பின்பு அந்த செடியை எடுத்து கொண்டு போய் வயலில் நடுவார்கள். அது போல இந்த பூமியானது நாற்றாங்கால். நாம் இதில் விதைக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல செடியாய் வளர்ந்து கர்த்தருடைய கரத்திற்கு செல்ல வேண்டும். அதையே நோக்கமாக வைத்துக் கொள்வோம். தன் வேலையில் அசதியாய் இருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன். அழிம்பு பண்ணுகிறவன், அதாவது வேண்டும் என்று பிறரை துன்புறுத்தி பார்ப்பவன், நற்காரியங்களுக்கு தடை செய்வது,
நற்காரியங்களை கெடுத்து விடுவது போன்ற காரியங்களை செய்கிறவர்களே அழிம்பன் என்று சொல்லப்படுகிறது. தன் வேலையில் அசதியாய் இருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரனாய் இருக்கிறானாம். அப்படி என்றால் அழிம்பன் எல்லா வேலையையும் கெடுப்பது போல தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருந்து வேலை செய்யாதவனும் அதை போல கெடுத்து போடுவான். செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் அலும்பாய் இருந்து அக்கிரமம் செய்வது, அதை ஏதாவது கெடுத்து போடுவது, செய்ய வேண்டிய வேலையை கெடுத்து போடுவது போன்ற காரியங்களை செய்கிறவர்கள் அழிம்பனுக்கு சகோதரன். நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் அசதியா இருக்கக்கூடாது. கொடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் சரியாக நியாயமாக செய்ய வேண்டும், முழுமையாக செய்ய வேண்டும். குறைவு இல்லாமல் நிறைவாக பரிபூரணமாக கொஞ்சம் கூட தரம் குறையாமல் நாம் செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பயந்து இப்படி நடக்க வேண்டும். இதையே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாய் இருக்கிறது. துருகம் என்று சொல்லும் பொழுது உயர்ந்த மலை சிகரங்கள், சாதாரணமாக நம் தேசத்தில் இருக்கிற உயரமான துருகம் என்று சொல்வார்கள். அந்த மலை பகுதிகள் அவை நமக்கு மிக பாதுகாப்பாக இருக்கும். ஒரு ஊருக்கே மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கும். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் என்றால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் தரித்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் நாம் வாழும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தை நம்பி நாம் வாழும்போது, கர்த்தாவே என் பாடுகளை எல்லாம் என் பிரச்சனைகளை எல்லாம் உம்மிடத்தில் வைத்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு நாம் நிம்மதியா இருக்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்து அவரை அண்டிக் கொண்டு அவரே கதி என்று சரணடைந்து நாம் வாழும்போது, இயேசுவின் நாமம் நமக்கு பலத்த துருகமா இருக்கிறது. மிக பெரிய பாதுகாப்பு, சொல்லக்கூட முடியாத அளவுக்கு மிக பெரிய 100க்கு 100 அல்ல 200% பாதுகாப்பு கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு வரும். பல மடங்கு பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். பொல்லாத சாத்தானின் கிரியைகள் நமக்கு விரோதமாய் எழுப்பும் போது கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் அவைகளை ஜெயிக்கலாம். எப்படிப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், நோய்கள், பாடுகள், சோதனைகள் எது வந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு நாம் சுலபமாக, கர்த்தருடைய அன்பின் நிமித்தம் அந்த பாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம் கர்த்தருடைய நாமத்தை அண்டிக் கொண்டால் நாம் தப்பி பிழைத்துக் கொள்ளலாம். அது இன்று வரை நாம் அப்படித்தான் பிழைத்துக் கொண்டு இருக்கிறோம். கர்த்தரின் நாமமே நமக்கு பலத்த துருகம். வேறு ஒன்றும் நமக்கு தேவையில்லை, கர்த்தர் போதும். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். இதில் மிகப்பெரிய ரகசியம் ஒன்றும் இருக்கிறது. அதாவது கர்த்தரின் நாமத்திற்குள் நீதிமான் ஓடி சுகமாய் இருப்பான். கர்த்தருடைய நாமம் என்றால் இயேசு கிறிஸ்து என்ற பெயர். அதை எப்படி அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பது? இந்த கேள்விக்கு ஒரு அருமையான ஒரு விளக்கம் ஒன்று சொல்லலாம். இதை சற்று கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு 3 ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். இவ்வுலகத்தில் வாழும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பயன்படுத்த வேண்டிய 3 ஆயுதங்கள். 1, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நாமம். 2வது, கர்த்தருடைய இரத்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். 3வது, வேத வசனம். இந்த 3ம் தான் நமக்கு ஆயுதமாய் இருக்கிறது. இதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் நமக்கு பலத்த துருகமாய் இருக்கிறது. நாம் நம் சத்துருக்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெற்றி பெறலாம். பொல்லாத ஆவிகள் ஒரு மனிதனுக்குள் நுழைந்து அந்த மனிதன் மூலம் நமக்கு தீமை நேரிடுகிறது, மிகுந்த போராட்டம் வருகிறது. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் எதிரி யார் என்றால் யாராவது ஒருவர் தினம்தோறும் நமக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் நமக்கு எதிரியாய் தோன்றுவார்கள். அவர்களை நாம் மிகவும் வெறுப்போம். ஆனால் அவர்களை என்ன செய்வதென்று தெரியாது. போராடி கொண்டே வாழ்க்கை போகும். மிகவும் சோர்வடைவோம். மிகுந்த வேதனை உண்டாகும். ஒரு காரியம் புரிந்து கொள்வோம். அந்த மனிதனை, எந்த மனிதன் மூலமாய் நமக்கு சத்ரு வேலை செய்கிறானோ அந்த மனிதனுக்குள் இருக்கும் பொல்லாத ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாம் சொல்லி அதட்டும் போது, அதை கட்டி பாதாளத்தில் அடைக்கும் பொழுது நாம் நம் சத்துருக்களிடமிருந்து விடுதலை ஆகும். மனிதர்கள் ஒன்றும் இல்லை. மனிதர்களை பயன்படுத்துகிற துன்மார்க்கரை பயன்படுத்துகிற பொல்லாத ஆவிகளே நம்மை எதிர்க்கிறது. எந்த மனிதனும் நமக்கு விரோதி அல்ல. அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் எல்லோரும் நமக்கு சகோதர சகோதரிகளாய் இருக்கிறார்கள்.
அப்படி இருக்கும் பொழுது யாரையும் நாம் பகைக்க கூடாது, எல்லோரையும் சிநேகிக்க வேண்டும். ஆனாலும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். பொல்லாத ஆவிகளால் பயன்படுத்துகிற மனிதர்கள் என்று தெரிந்தால் அவர்களுக்காக தினந்தோறும் நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தை கொண்டு அவர்களை, அந்த பொல்லாத ஆவிகளை எதிர்க்க வேண்டும். அந்த மனிதனை நேசிக்க வேண்டும். இதை புரிந்து கொள்வோம். மனிதர்களுக்கு அன்பை செலுத்த வேண்டும். அவர்களுக்குள் இருந்து செயல்படும் பொல்லாத ஆவிகளை எதிர்க்க வேண்டும். இந்த 2 காரியங்களையும் கவனமாக செய்தால் இவ்வுலக வாழ்க்கை நமக்கு சுலபமாகும். இது எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா நாட்களுக்கும், எல்லா சூழ்நிலை, எல்லா தேசங்களில் இருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு ஃபார்முலாவா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்திற்குள் நீதிமான் ஓடி சுகமாய் இருப்பான். அந்த நாமத்தை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒரு மனிதனுக்குள் இருக்கிற பொல்லாத ஆவிகள் அல்லது ஒரு இடத்திற்குள் இருக்கிற பொல்லாத ஆவிகளை நாம் கட்டி பாதாளத்தில் அடைக்கும் போது நாம் அந்த சத்ருவிடமிருந்து விடுதலை பெறுகிறோம். அந்த மனிதனை நாம் அன்பு காட்டி அவர்களிடம் பழகும் போது நம் எதிரிகளும் நம் நண்பர்கள் ஆவார்கள். இப்படியாக நடக்கும். இதை நீதிமான் சரியாக அறிந்து கொண்டு சுகமாய் இருப்பான். நாம் கர்த்தருடைய நாமத்தையும் அவருடைய இரத்தத்தையும் அவருடைய வசனத்தையும் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் முதலில் செய்ய வேண்டிய காரியம். ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம் போல் இருக்கிறது. அதாவது ஒருவன் மிகப்பெரிய பணக்காரனாய் இருக்கும் போது அந்த பணம் அவர்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கிறது. பணம் எல்லாவற்றிற்கும் உதவும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பணம் நமக்கு பாதுகாப்பாகவும் இருக்கிறது. பல காரியங்களை பணத்தை வைத்து செய்யலாம். நற்காரியங்கள் பலவற்றையும் செய்யலாம். நம்மை பாதுகாத்து கொள்ள, நாம் வசதியாய் வாழ, நம்முடைய சத்துருக்களை எதிர்க்க பல காரியங்களுக்கு நம்முடைய பணம் உதவி செய்யும். ஐஸ்வர்யம் ஒரு மனிதனுக்கு ஒரு அரணான பட்டணம் போல இருக்கு. அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கிறது. பொதுவாக பணக்காரர்களுடைய எண்ணம் என்னவென்றால் அவர்களுடைய ஐஸ்வர்யம் அவர்களுக்கு உயர்ந்த மதிலாய் தோன்றும். ஆஹா, எனக்கு இவ்வளவு பணம் இருக்கிறது, நான் மிகுந்த பாதுகாப்பாய் இருக்கிறேன் என்று நினைப்பார்கள். ஐஸ்வர்யத்தை வைத்திருப்பவர்களின் மனநிலை அதுதான். அவர்கள் ஐஸ்வர்யம் அவர்களுக்கு மதில் சுவர் போல் தோன்றும். அந்த பணம் அதிகமாக அதிகமாக அவர்கள் அதிக பாதுகாப்பாக இருப்பது போல அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். அழிவு வருவதற்கு முன்பாக ஒரு மனிதனுடைய இருதயம் இருமாப்பாய் இருக்கும். இருமாப்பு என்றால் என்ன? கர்வம் பிடிப்பது. கர்வம், பெருமை, திமிர், அகம்பாவம் என்ற வார்த்தைகள் சொல்லும். இந்த எண்ணம் இருப்பவர்களுக்கு அடுத்தது அழிவு வரும் என்று பொருள். அழிவு வருவதற்கு முன்பு இருமாப்பு இருக்கும் என்றால் இருமாப்பாய் இருப்பவர்களுக்கு அடுத்தது நடக்க போவது அழிவு. அதனால் திமிரும் கர்வமும் பிடித்து அடையக்கூடாது. நான் என்று பெருமை பாராட்டி கொண்டு பாவம் செய்யக்கூடாது. எனக்கு எல்லா திறமையும் இருக்கிறது, நான் பாவம் செய்வேன். எனக்கு பணம் இருக்கிறது, நான் பாவம் செய்வேன். நான் இவ்வுலக வாழ்க்கையை அனுபவிக்க போகிறேன் என்று சொல்லிக் கொண்டு திரியக்கூடாது. அப்படி செய்யவும் கூடாது. அழிவுக்கு முன்னானது அகந்தை. இன்று நமக்கு எல்லா காரியங்களும் நிறைவாய் இருந்தால், சுகபலன், ஆரோக்கியம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது என்றால் நாம் உடனே நம்மை தாழ்த்தி, கர்த்தாவே நீர்தான் சகலத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி என்று அவர் பாதத்தில் விழுந்து நன்றி செலுத்தி கொண்டு வாழ வேண்டும். அப்பொழுது சகல சம்பத்தும் அத்தனை ஐஸ்வர்யங்களும் நமக்கு நிலைத்திருக்கும். அதை விட்டுவிட்டு எனக்கு இது இருக்கிறது அது இருக்கிறது என்று திமிராய் நடந்தால் அதன் விளைவு பயங்கரமாய் இருக்கும். அத்தனை பொருளையும் இழந்து, நம் நிம்மதியையும் இழந்து, நாம் எந்தெந்த காரியத்தில் கர்வமாய், பெருமையாய், மேன்மை பாராட்டி கொண்டு திரிந்தோமோ அவை எல்லாம் நம்மை விட்டு விலகி போகும். கர்த்தர் அடிப்பார். அதனால் எச்சரிக்கையுடன் இருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வோம். மேன்மைக்கு, அதாவது அழிவுக்கு முன்னானது மனமேட்டிமை. மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாய் இருக்கும் அழிவு வருவதற்கு முன்பு. அழிவு வந்துவிட்டால் அப்புறம்தான் அந்த மனம் தாழ்மை அடையும். அந்த இருதயத்தை தாழ்மைப்படுத்ததான் அந்த துன்பத்தையே கர்த்தர் கொடுக்கிறார். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நம்மை நாம் தாழ்த்தி நம் இருதயத்தில் எண்ணங்களை வைத்திருந்தால் நாம் தாழ்ந்தவர்கள் என்ற எண்ணம் வேண்டும். தாழ்ந்தவர்கள் என்றால் சுகபலனா இருக்கலாம், ஆரோக்கியமான
வாழ்க்கையா இருக்கலாம், ஐஸ்வர்யம், பணம், படிப்பு, பதவி போன்ற எத்தனை காரியங்கள் இருந்தாலும் அதை நான் எனக்கு இருக்கிறது என்று நினைக்க கூடாது. அதற்கு பதிலாக கர்த்தர் எனக்கு இவ்வளவையும் கொடுத்திருக்கிறார், அவருக்கு நன்றி செலுத்துவேன், அவருக்கு நன்றியுடையவளாய் வாழ்வேன். கர்த்தர் எனக்கு சகல சம்பத்தையும் கொடுத்திருக்கிறார், அவருக்கு நன்றியுடையவளாக அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வேன் என்ற எண்ணம் வேண்டும். அதுதான் நம்முடைய தாழ்மை. பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், நம் தாளந்துகளை பிறருக்கு கொடுக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும். அந்த தாளந்துகளை பயன்படுத்தி பலருக்கு நன்மை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் கர்த்தரிடத்தில் மேலும் மேலும் இன்னும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். இதை கவனமாக கொள்ள வேண்டும். ஆனால் எத்தனை இருந்தாலும் ஒரு சிறு நன்மை நம்மிடத்தில் இருந்தாலும் மேன்மை பாராட்டினால் அழிந்து போகும். ஒருவர் ஒரு காரியத்தை நம்மிடத்தில் சொல்ல வருகிறார் என்றால் அவர் ஆரம்பிக்கும் முன்பதாகவே சிலர் பேசுவார்கள். நாம் ஏதாவது சொல்ல போனால் அவர்கள் நாம் சொல்லுவதை கேட்காமல் அதற்கு முன்பே எனக்கு தெரியும் இதைத்தானே சொல்ல போகிறாய் என்று நாம் முந்திரி கொண்டு பேசுவார்கள். நம் வார்த்தைகளை முழுமையாக கேட்காமலே தானாக முந்திக் கொண்டு இதைத்தானே நீ சொல்ல போகிறாய் எனக்கு தெரியுமே என்று பேசுவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு வெட்கம் உண்டாகும். அது முட்டாள்தனம், வெட்கமுமாய் இருக்கிறது, அது முட்டாள்தனமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவர் சொல்ல நினைப்பதை நம்மால் எப்படி சொல்ல முடியும்? அப்படியே தெரிந்தாலும் தாழ்மையோடு என்ன சொல்கிறார் என்று பொறுமையாக கேட்க வேண்டும். ஒருவேளை நாம் நினைத்ததை சொல்லாமல் வேறு காரியங்களை பேசவும் வாய்ப்புண்டு. அதனால் அவசரப்படக்கூடாது. எந்த காரியத்திலும் பொறுமையோடு கேட்டு நிதானமாய் பதில் சொல்ல வேண்டும். அவசரப்படுவதோ பேசுவதிலோ செயல்படுவதிலோ அவசரப்படுதல் கூடாது. பொறுமை தேவை என்பதை இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும்? மனுஷனுடைய ஆவி, நம் சரீரத்தில் ஒரு பலவீனம் இருந்தாலும் நம் ஆவி உற்சாகமாய் இருந்தால், நாம் மன தைரியத்தோடு கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் சகலத்தையும் செய்து முடிப்பேன் என்று ஆவியில் உற்சாகமாய் இருந்தால் அது நம் சரீர பலவீனங்களை தாங்கிக் கொள்ளும். அதை மேம்பட்டு நாம் செய்ய முடியும். சரீரம் பலவீனமாய் இருந்தாலும் கூட அதை மேற்கொண்டு நம்மால் செயல்பட முடியும். மனுஷனுடைய ஆவி அவனுடைய பலவீனத்தை தாங்கும். ஆவியில் எப்பொழுதும் பலமாய் இருந்தால் நம்முடைய சரீர பலவீனங்கள், சரீர போராட்டங்கள் எல்லாவற்றையும் நம்மால் மேற்கொண்டு வாழ முடியும். ஆவி எப்பொழுதும் உற்சாகமாய் இருக்க வேண்டும், பலமுள்ளதா இருக்க வேண்டும், உறுதியானதா இருக்க வேண்டும். ஆவியை யாரால் தாங்க முடியும்? ஒரு மனிதன் மிகுந்த பலசாலியா இருக்கிறான், ஆரோக்கியமா இருக்கிறான், ஆனால் அவன் மனம் உடைந்து போயிருக்கிறான், மிகுந்த துன்பத்தில் இருக்கிறான் என்றால் அந்த சரீரத்தால் செயல்பட முடியாது. முறிந்த ஆவியை யாரால் தாங்க முடியும்? அவன் மனமுடைந்து கிடக்கும் போது அவன் சரீர பலன்கள் பயன்படாது. சரீரம் பலவீனமாயிருந்து அவன் மனம் உற்சாகமாயிருந்தால் செயல்பட முடியும். இதுதான் ஆவி பலத்துடன் இருக்க வேண்டும். சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எது வந்தாலும் தைரியமாய் இருந்து கர்த்தருக்காக உற்சாகமாய் செயல்பட வேண்டும். சோர்ந்து போகக்கூடாது. இப்படியாக கர்த்தர் நமக்கு தரும் ஆலோசனைகளை, நம் வாழ்க்கையின் வழிகளை கற்றுக்கொண்டு அதன்படி நாம் கடைபிடித்து நடக்கும் போது இவ்வுலக வாழ்க்கை நமக்கு சமாதானம் உள்ளதாக இருக்கும். கர்த்தருடைய ராஜ்யத்தை நம்மால் சேர முடியும். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை, 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரை. ஒரு மனிதன் புத்தியும் ஞானத்தையும் அறிவை அடைய வேண்டும் என்றால், அதாவது முதலில் கொஞ்சமாவது பிறப்பில் இருந்தே ஒரு மனிதன் கொஞ்சமாவது புத்திசாலித்தனமாய் இருக்க வேண்டும். பிறப்பில் புத்திசாலித்தனம் இருந்தால்தான், இயற்கையாகவே இருந்தால்தான் அந்த மனிதன் ஞானியாக, அறிவாளியாக, மிக சிறந்த விவேகியாக வர முடியும். அதனால் புத்தி உள்ளவனுக்கு அறிவு வரும், புத்தி உள்ளவனுக்கு ஞானம் கிடைக்கும். புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும். புத்திசாலி ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அவன் அறிவை சேர்த்து வைப்பான், சம்பாதித்து வைப்பான். பல பாடுகள் பட்டாலும் அவன் அறிவை சம்பாதித்து வைப்பான். அறிவு என்பது உலக அறிவு, கல்வி அறிவு, அனுபவ அறிவு போன்ற காரியங்கள். புத்திசாலியின் மனம் அதில் நாடும்.
அதாவது ஒரு மனிதன் அறிவாளியா இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு காரியத்திலும் அவன் கவனிக்கக்கூடிய குணம் இருக்க வேண்டும். இந்த காரியத்தை எப்படி செய்கிறார்கள், இந்த வேலையை எப்படி செய்கிறார்கள், இந்த படிப்பை எப்படி படிக்கிறார்கள் என்று ஆராயும் மனம் இருப்பவர்களே புத்திசாலி, அறிவாளி, ஞானியாய் வருவார்கள். அதனால் அந்த புத்தி என்பது கொஞ்சமாவது இருந்தால்தான் அந்த மனிதனுக்கு அறிவும் ஞானமும் வரும். ஞானியின் செவி அறிவை நாடும். ஒரு மனிதன் ஞானியாய் இருக்கிறான் என்றால் ஞானம் இருக்கிறது, கர்த்தரை அறிகிற அறிவு இருக்கிறது, இவ்வுலக அறிவை அறிந்து கொள்ளும் அறிவு இருக்கிறது. அப்படி என்றால் ஆவிக்குரிய அறிவையும் அறிந்த ஒரு மனிதன் ஞானியாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனிதன் அறிவை தேடுவான். அவன் செவிகளுக்கு அறிவு ஏறும். அதாவது புத்திசாலித்தனம் இருக்கிற ஒரு மனிதன் எப்பொழுதும் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள விரும்புவான். இது எப்படி செய்வது, இது எப்படி பண்ணுவது, அதாவது இந்த காரியத்தை எப்படி செய்வது, இந்த படிப்பை எப்படி படிப்பது, இந்த ஒரு வேலையை எப்படி செய்வது என்று கற்றுக்கொள்ளும் மனம், அந்த வாஞ்சை, அந்த விருப்பம் அவர்களுக்குள் இருப்பதினால் அறிவும் ஞானமும் அவர்களுக்கு வரும். அறிவையும் ஞானத்தையும் விரும்ப வேண்டும். நாம் எதை விரும்புகிறோமோ அதையே பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு மனிதன் அதிக பழம் சாப்பிட விரும்புகிறான் என்றால் ஒரு கடைத்தெருவுக்கு செல்லும் பொழுது அந்த மனிதன் போகும் பாதையில் பல கடைகள் இருந்தாலும் அந்த பழம் இருக்கும் அந்த கடைகள் அவன் கண்ணுக்கு உடனே தெரியும். அதை அவன் மனதில் இருக்கும் வாஞ்சையினால் அப்படி தெரியும். ஒரு மனிதனுக்கு சாக்லேட் சாப்பிட பிடிக்கும் என்றால் அவன் மனம் சாக்லேட் கடை இருக்கும் இடத்திற்கே தேடி சுலபமாக செல்லும், சீக்கிரமாய் சென்றுவிடும். அதுதான் அவன் மனதில் முதலில் படும். அவன் கண்களுக்கு பல காரியங்கள் இருந்தாலும் அதுதான் அவன் கவனமாய் இருக்கும். இப்படியாக ஒரு மனிதன் புத்திசாலியாய் இருந்தால் அவனுடைய கவனம், அவனுடைய நினைவு, அவனுடைய ஆர்வம், அவனுடைய வாஞ்சை, அவனுடைய விருப்பம் அறிவும் ஞானமுமாய் இருக்கும். அறிவை தேடுவான், ஞானத்தை தேடுவான், விவேகையாய் மாற விரும்புவான், விவேகத்தை தேடுவான். இப்படியாக நடக்கும். அதனால் வாஞ்சை வேண்டும், நமக்கு விருப்பம் இருக்க வேண்டும். நாம் புத்திசாலியாயிருந்து அறிவையும் ஞானத்தையும் விரும்ப வேண்டும். நாடி தேடி முயற்சி செய்து அதை பெற்றுக்கொண்டு சம்பாதிக்க வேண்டும். சகல ஞானமும் புத்தியும் அறிவும் விவேகமும் வேத வசனத்தில் இருக்கிறது. வேதத்தை ஆர்வமாய் கவனித்து கற்றுக்கொண்டால் சகல ஞானமும் இவ்வுலக காரியங்களையும் அவ்வுலக காரியங்களையும் நாம் கற்றுக்கொள்ளலாம். இவ்வுலகத்தில் வேத புத்தகத்தை மட்டும் படித்தால் போதும், வேறு எதையும் படிக்க தேவையில்லை. சண்ட சராசரங்களும் இவைகளில் இருக்கிறது. ஒரு காரியத்தை தெரிந்து கொள்வோம். இந்த வேத புத்தகத்தை படிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இடைப்படுகிறார். அவர் யார்? நம்முடைய பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன் தான் குமாரன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்த ஆவியானவர். ஒன்றான தெய்வமாய் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நம்மை அந்த சராசரத்தையும் படைத்தவர் நமக்கு வந்து போதிக்கும் போது அவர் எதை விட்டுவிட்டு அவருக்கு என்ன தெரியாது நமக்கு சொல்லிக் கொடுக்காமல் விட்டுவிட, சகலமும் அவருக்கு தெரியும். வேத வசனத்தை அவர் போதிக்கும் போது சகலத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுத்து விடுவார். இப்பொழுது ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு இருக்கிறது என்றால் இன்று விஞ்ஞானிகள் என்ன கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காக படிக்கலாம். உண்மையில் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஜெபித்து கர்த்தரிடத்தில் கேட்டால் கர்த்தர் சொல்லுவார். அப்படிதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது புரிந்து கொள்வோம். வேத புத்தகத்தை கவனித்து படிப்போம். மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவதை விட இது சிறந்தது. வேதத்தை வாசித்தால் சகல ஞானமும், நம் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஞானம், ஆவிக்குரிய ஞானம், நாம் வேலை செய்யும் இடத்தில் இருக்கும் ஞானம், நம் குடும்பத்தை நடத்துவதற்கு, குடும்பத்தை நல்லபடியாக வழி நடத்துவதற்கு தேவையான ஞானம், கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ்வதற்கு தேவையான ஞானம், இப்படி எல்லா காரியமும் சகலமும் வேதத்தில் இருக்கிறது. அதை கற்றுக்கொள்வோம். ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனை பெரியோர்களுக்கு முன்பாக கொண்டு போய்விடும். அது அந்த மனிதனுக்கு வழியை உண்டாக்கும். நாம் அன்பளிப்பு கொடுக்கும் பொழுது பெரியோர்களுக்கு, ஒருவேளை நமக்கு மிகப்பெரிய அதிகாரிகளை நாம் பார்க்கிறோம் என்றால், பெரியோர்கள் இருக்கிறார்கள் என்றால், மிகப்பெரிய அதிகாரம் வகிப்பவர்கள், அரசியல் தலைவர்கள், மிக பெரியவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களிடத்திற்கு போகும்போது நாம் வெறும் கையாய் போகக்கூடாது, அன்பளிப்புகளை கொண்டு போக வேண்டும். அப்படி அவர்களிடத்தில் எல்லாம் இருக்கலாம், இருந்தாலும்
நாம் அன்பளிப்பை எடுத்துக்கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அது அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். அதே நிமித்தம் அவர்கள் நமக்கு மிகப்பெரிய காரியங்களை செய்வதற்கும் வாய்ப்புண்டு. அன்பளிப்பு கொடுப்பது தவறல்ல. இது பெரியோர்களுக்கு முன்பாக அன்பளிப்பு கொடுத்து அவர்கள் நன்மையை அவர்களிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இது ஒரு ஞானமான செயலா இருக்கிறது. ஏமாற்று வேலையெல்லாம் இல்லை. நாம் அன்பாக நம்மிடத்தில் உள்ளதை கொடுக்கும் பொழுது அவர்கள் மனம் அதில் இலகும். அதில் நமக்கு ஒரு வழி உண்டாகும். நமக்கு நன்மைகள் நடக்கும். ஒரு மனிதன் கொடுக்கும் வெகுமதி பெரியோர்களுக்கு முன்பாக நம்மை கொண்டு போய் சேர்க்கும். அது வாழ்க்கையில் உயர்வை தரும். அது நல்ல காரியம் செய்யலாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை செய்தால் நமக்கு மேன்மையான காரியங்கள் உண்டாகும். இதுதான் ஞானம். கர்த்தர் நமக்கு போதிக்கும் ஞானம். ஒரு காரியத்தை நீ நிறைவேற்ற வேண்டும் என்றால், உயர்ந்த காரியங்களை, நற்பலன்களை பெற வேண்டும், பெரிய மனிதர்களிடம் பெற வேண்டும் என்றால் அன்பளிப்போடு செல். அது உனக்கு மிகுந்த பலனை கொடுக்கும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். தன்னுடைய வழக்கிலே முதல் பேசுகிறவன், 2 பேருக்கு வழக்கு உண்டாயிருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது. 2 பேரும் நியாயம் கேட்டு வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். முதலில் பேசுகிற மனிதனுடைய பேச்சு அவன் சொல்வதுதான் சரி, அது நியாயமாய் இருக்கிறது என்று சொல்லும்படியாக இருக்கும். அவன் பேசுவதை கேட்டால் அவன்தான் நியாயஸ்தன் என்று தோன்றும். அவன்தான் நீதிமான் என்று தோன்றும் நமக்கு அவன் பேசுவதை கேட்கும் போது. ஆனால் அவனுடைய அயலான் வந்து, அடுத்தவன் வந்து, அவனை எதிர்க்கிறவன் வந்து பேசும் பொழுது அவனை பரிசோதிக்கிறான். அவன் பேசும்போதுதான் இவனுடைய நிலை என்ன என்பது, முதல் பேசினவனின் நிலை என்ன என்று உண்மை தெரியும். சீட்டு போடுதல் பலவான்களின் நடுவே சிக்கருக்கும். மிகப்பெரிய சண்டைகளில் இருந்து விலக்கி சிக்கருக்கும். அதாவது ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு நிலம் இருக்கிறது அல்லது மிகப்பெரிய ஒரு பணம் இருக்கிறது, அதை 4 பேருக்கு பிரித்து கொடுக்க வேண்டும். அந்த சகோதரர்களுக்கு சொத்துக்களை பிரித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது 4 பிரிவுகளாக பிரித்து விடுவார்கள். பிரித்துவிட்டு சீட்டு குலுக்கி போடுவார்கள். எந்தெந்த சீட்டு யார் யாருக்கு வருகிறதோ அந்தந்த நிலத்தையும் சொத்தையும் அவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். இது ஏன் என்றால், அந்த ஒருவர் அழைத்து இந்த நிலம் உனக்கு என்று சொன்னால் நம் விருப்பப்படி அதை நாம் சொல்லும் பொழுது அதை ஏற்க மாட்டார்கள். அது பலவான்களின் நடுவே பிரச்சனையை உண்டு பண்ணும். இல்லை, எனக்கு தான் அந்த நிலம் வேண்டும், எனக்கு தான் இந்த வீடு வேண்டும் என்று சண்டையும் சச்சரவுகளும் உண்டாகும், பிரச்சனைகள் உண்டாகும். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இப்படி இருக்கும் சொத்துக்களை 4ஆக பிரித்துவிட்டு அந்த 4 பெயரையும் எழுதி சீட்டு குலுக்கி போட்டு அந்த 4 பேரையும் எடுக்க சொல்லிவிட்டால், யார் யார் எதை எடுக்கிறார்களோ அந்தந்த பொருள் அவர்களுக்கு என்று பிரித்து கொடுக்கும் போது மிகப்பெரிய சிக்கல் உண்டாகாமல் தடையாகி போய்விடும். அது சுமூகமான சமாதானமான ஒரு பாகப்பிரிவினையாய் இருக்கும். இப்படி மற்ற காரியங்களிலும் செய்யலாம். ஒரு போட்டி, பொறாமை, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் போது இந்த சீட்டு போடுதல் மிகப்பெரிய பலனை கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இது பாவம் அல்ல, செய்யலாம், தவறில்லை. யோனா தீர்க்கதரிசியின் காலத்திலும் இப்படி சீட்டு போடப்பட்டது. அவர் படகில் செல்லும் பொழுது நன்கு அரணாக கட்டப்பட்ட, மதில் சுவர் கட்டப்பட்ட பட்டணங்கள், அதாவது இந்த காலத்தில் வீடுகளுக்கு காம்பவுண்ட் சுவர், வீடுகளுக்கு மதில் சுவர், காம்பவுண்ட் சுவர் கட்டுகிறோம். அந்த காலத்தில் ஒரு பட்டணத்திற்கே மதில் சுவர் கட்டினார்கள். ஒரு மிகப்பெரிய ஊர் இருக்கிறது என்றால் அதை சுற்றிலும் மதில் சுவர் கட்டி அந்த மற்ற மனிதர்கள் வந்து இந்த பட்டணத்திற்குள் வந்து கொள்ளையடித்து போகாதபடிக்கு பாதுகாப்பாய் மிக உயரமான மதில் சுவர்களை கட்டினார்கள். அதில் காவல்காரர்களையும் நியமித்தார்கள். அப்படிப்பட்ட அரணான ஒரு பட்டணத்தை பிடிப்பதற்காக நாம் போய், மிகப்பெரிய அரணான ஒரு பட்டணத்தை போர் வீரர்களோடு போய் அவர்களை தோற்கடித்து மதில் சுவரை தாண்டி போய் அந்த பட்டணத்தை பிடிக்க வேண்டும் என்றால், ஒரு ராஜா பிடிக்க நினைத்தால் அது கடினமாய் இருக்கும் அல்லவா? அதை விட கடினமான காரியம் என்னவென்றால், ஒரு சகோதரனை, தன்னுடைய சகோதரன் கோபமாய் இருக்கும் போது அவனை சாந்தப்படுத்துவது அதை விட கடினமானதாம். மதில் சுவர் கட்டப்பட்ட பட்டணத்தை பிடிப்பதை விட கோபம் கொண்ட சகோதரனை சமாதானப்படுத்துவது அரிதாயிருக்கிறது, மிகவும் கடினம் என்று வேதம் சொல்லுகிறது. சகோதரர்களுக்குள் வரும் விரோதம் கோட்டை தாழ்பால்கள் போல இருக்குமாம்.
அதை சாதாரணமாக சரிப்படுத்தி விட முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. இது ஆதியில் பிறந்த முதல் மனிதர்கள் காயினும் ஆபேலும் இருவருக்குமே அப்படிதான் நடந்தது அல்லவா? அது போல சகோதரர்களுக்குள் இருக்கும் விரோதத்தை, பகையை போக்குவது என்பது மிகவும் கடினமானது. ஆனால் சகோதரர்களுக்குள் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது. நம் சகோதர சகோதரிகளிடத்தில் நாம் சண்டையிடக்கூடாது. சமாதானமாக ஒற்றுமையாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் அப்படி செய்வது மிகவும் கடினம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம அப்படி இருக்க வேண்டும். அவர்களுடைய விரோதங்கள் கோட்டை தாழ்பால்கள் போல இருக்குமாம். மிகப்பெரிய கோட்டையை கட்டி அதற்கு தாழ்பால் போட்டிருந்தால் அதை பலர் தூக்கி எடுத்துதான் அதை திறக்க முடியும். அந்த அளவுக்கு பலமுள்ளதா இருக்கும். அது போல சகோதரர்களுக்குள் இருக்கும் விரோதமும் இருக்குமாம். மிகவும் பலமுள்ளதா இருக்குமாம். விரோதம் மிக கடினமா இருக்கும். அவர்களை சமாதானப்படுத்துவது மிக கடினம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் எப்பொழுதும் நாம் சகோதரர்களுக்குள் சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். பிரிவினையை தூண்டிவிடக் கூடாது. அது மகா பாவமான செயல். கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தருடைய கோபம் நம்மேல் வந்துவிடும். அதனால் எப்பொழுதும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் சமாதானமாய் இருக்க வேண்டும். சகோதரர்கள் என்றாலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் என்று பொருள். நம் உடன் பிறந்தவர்களும் சகோதரர்கள், உடன் பிறந்த பெண் பிள்ளைகளும் சகோதரிகள் தான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்று வேதம் சொல்லுகிறது. நம் உடன் பிறந்தவர்களாய் இருந்தாலும் அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களாய் இருந்தால் அவர்களோடு ஒற்றுமையாய் இருக்க முயற்சி செய்யக்கூடாது. அவர்களிடத்தில் அன்பு செலுத்தலாம், அவர்களுக்கு போதிக்கலாம், அவர்களுக்கு உதவி செய்யலாம். ஆனால் அவர்களோடு உறவாடி கொண்டிருக்க கூடாது. அது நமக்கு ஆபத்தாய் முடியும். நம் உடன் பிறந்தவர்களாய் இருந்தாலும், நம் பெற்றோர்களாய் இருந்தாலும், நாம் பெற்ற பிள்ளைகளாய் இருந்தாலும், கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் செயல்படுகிறவர்களாய் இருந்தால் உடனே விட்டு விலக வேண்டும். அவர்களிடத்தில் அன்பு கூறலாம், உதவி செய்யலாம், அவர்களுக்கு போதிக்கலாம். ஆனால் உறவாடக்கூடாது, அவர்களோடு சேர்ந்திருக்க கூடாது. அது நம்மையும் வீழ்த்திவிடும். அவர்கள் விழுந்து போனது போல நம்மையும் வீழ்த்திவிடும். ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்த தவறக்கூடாது. ஆனால் அவர்களிடத்தில் அன்பை எதிர்பார்க்க கூடாது. சீட்டு போடுதல் பலவான்களின் நடுவே சிக்கருக்கும். சீட்டு போடுதல் விரோதங்களை ஒழித்து விடும். மிகப்பெரிய விரோதம், பகை, சண்டை இருக்கும். அண்ணன் தம்பி 4 பேர் அடித்துக் கொண்டிருப்பார்கள். பாக பிரிவினையில் பிரச்சனை என்பார்கள். ஆனால் அதை சீட்டு போட்டு பிரிக்கும் பொழுது மிகப்பெரிய விரோதங்களும் தீர்ந்து போகும். சீட்டு விழுந்து விட்டது, நமக்கு கிடைப்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அமைதியாக விரோதம் இல்லாமல் போய்விடுவார்கள். அதுதான் சீட்டு போடுதல் விரோதங்களை அழித்து விடும். விரோதம் முடிந்து போகும், நன்மை நடக்கும், சமாதானம் உண்டாகும். சீட்டு போடுதல் செய்யலாம், செய்ய வேண்டும். பிரச்சனைகள் இருக்கிற இடங்களில் சீட்டு போடுதல் நல்லது. சீட்டு விளையாடுவதல்ல, தயவு செய்து தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம். சீட்டாட்டம் விளையாடுவதல்ல, அது மகா பெரிய பாவம், கர்த்தருக்கு அருவருப்பானது. சீட்டு போடுதல் என்றால் ஒவ்வொருவர் பெயரையும் போட்டு யாருக்கு எந்த சொத்து வரும் என்று பெயர் எழுதி குலுக்கி போட்டு அதில் ஒன்றை எடுப்பது. இதை நிகழ்தகவு என்று சொல்வார்கள், ப்ராபபிலிட்டி என்று சொல்வார்கள். அப்படி செய்வது இது ஒரு கணிதமாய் இருக்கிறது. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். ஒரு மனிதனுடைய பேச்சை வைத்துதான் அவன் வாழ்க்கையின் தரம் இருக்கும். பொறுமையாய், நிதானமாய், கர்த்தருக்கு பயந்து தாழ்மையுள்ள பேச்சை பேசுகிற ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் நிறைவான வாழ்க்கை வாழ்வான். நாம் பேசும் பேச்சு நமக்கு ஆகாரத்தை கூட இல்லாமல் போக பண்ணும். துன்மார்க்கமான பேச்சு, பேச்சில் பாவம், மாறுபாடான பேச்சு, பொய், பித்தலாட்டம், கபடம் போன்ற காரியங்களை நாம் செய்து கொண்டு கோல் மூட்டுவது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்தால் அது நம்மை தரித்திரத்தில் கொண்டு போய்விடும். ஒருவனுடைய வாயின் பலனினால் அவன் வயிறு நிரம்பும் என்றால், ஒரு மனிதன் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால் அவன் தன் வாயை அடக்கி பழக வேண்டும். நன்மையானதை மட்டும் பேச வேண்டும், குறைவாக பேச வேண்டும். அதிகம் பேசுவதும் பாவம், தீமையான காரியங்களை பேசுவதும் பாவம். கொஞ்சமாய் பேச வேண்டும், நன்மையானதை மட்டும் பேச வேண்டும். அப்படி இருந்தால் அவன் செழிப்பான வாழ்க்கை வாழ முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆலோசனையாய் இருக்கிறது. அவனுடைய உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான்.
அவனவன் பேசும் பேச்சு அவனை திருப்திப்படுத்தும். ஒரு மனிதன் சிறந்த வார்த்தைகளை பேச விரும்பினால் அவன் மிகுந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்டு சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்வான். ஒருவன் பேச தெரியாமல் முட்டாள்தனமாக பேசிக் கொண்டிருந்தால் அது அவனுக்கே ஆபத்தாய் முடியும். அவனுக்கு பசி உண்டாகும்படி தரித்திரத்தை அடைந்து கொள்வான். பேச்சின் பரிசுத்தம் நம்மை உயர்ந்தவர்களாகும். பேச்சில் பாவம் இருந்தால் அது நம்மை அழிவை நோக்கி கொண்டு போய்விடும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு மரணம் வருவதும் ஜீவனை அடைவதும் நித்திய ஜீவனை அடைவதும் அவனுடைய வாயின் அதிகாரத்தில் இருக்கிறது. நாம் பேசும் பேச்சு நம்மை பரலோகத்திலும் கொண்டு போய் சேர்க்கும், அக்னி கடலிலும் கொண்டு போய் சேர்க்கும். இரண்டிற்கும் நம் பேச்சு காரணமாய் இருக்கிறது. நன்மையானதை பேசி பரலோகம் செல்வோம், தீமையானதை பேசி அக்னி கடலை அடையாமல் இருப்போம். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணத்தில் பிரியப்படுகிறவர்கள் தீமையை பேசி அக்னி கடலுக்கு செல்வார்கள். பரிசுத்த வார்த்தைகளை பேச விரும்புகிறவர்கள் பரலோகம் சென்றடைந்து அங்க நித்திய ஜீவனை அடைவார்கள். மனைவியை கண்டடைகிறவன் கர்த்தரால் நன்மையை கண்டடைகிறான். ஒருவன் தன் மனைவியை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது, ஒரு பெண்ணை திருமணம் செய்யும் போது அவன் நன்மையை பெறுகிறான். அவன் வாழ்க்கை செழித்திருக்கும். கர்த்தருடைய தயவையும் பெற்றுக் கொள்கிறான். கர்த்தருடைய தயவு அவனுக்கு கிடைக்கும். தரித்திரன் கெஞ்சி கேட்கிறான், பணக்காரனோ கடினமாய் உத்தரவு கொடுக்கிறான். மிகப்பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு மனிதனிடம், நன்றாக பணக்காரனாய் இருக்கிற ஒரு மனிதனிடம் ஒரு ஏழை மனிதன் போய் உதவி செய்யும்படி, பண உதவி செய்யும்படி கெஞ்சி கேட்பான். அப்பொழுதோ அந்த பணக்கார மனிதன் கடினமாய் உத்தரவு கொடுப்பான். அப்படி என்றால் எதற்கு இங்கே வருகிறாய், ஏன் வருகிறாய் என்று அதட்டுவது போல பேசுவான். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். பணம் இருப்பவன் கடினமாய் பேசுவான், கடினமாய் நடந்து கொள்வான். தரித்திரத்தில் ஏழ்மையாய் இருக்கிறவன் தாழ்மையோடு நடப்பான். நண்பர்கள் நமக்கு இருந்தால் நாம் நட்பு பாராட்ட வேண்டும். நம் நண்பர்களிடத்தில் மிகுந்த நட்புடனும் அன்போடு நாம் பழக வேண்டும். சகோதரனிலும் அதிக சொந்தமாய் நேசிக்கிறவனும் உண்டு. நண்பர்களுக்குள் நட்பு என்பது ஒருவன் தன் சகோதரனை நேசிப்பதை விட தன் நண்பனை அதிகமாய் நேசிக்கிறான். இப்படிப்பட்டவர்களும் பூமியில் உண்டு. நண்பர்கள் என்றால் ஓரளவு அன்பாய் இருப்பார்கள். சகோதரர்கள் என்றால் மிக அதிக அன்பாய் இருப்பார்கள். இது இயல்பு. ஆனால் சிலர் தன் நண்பர்களை தன் சகோதரனை விட அதிகமாய் நேசிப்பார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களும் இவ்வுலகத்தில் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. மாறுபாடான பேச்சை பேசுகிற மூடனை விட உத்தமனாய் நடக்கிற தரித்திரனே நல்லது. ஒரு முட்டாள் இருக்கிறான், அவன் மாறுபாடாய் பேசுகிறான், மிக திறமையாக பொய் பித்தலாட்டம் நன்றாக பண்ணுகிறான் என்றால் அவனை விட உண்மையை பேசுகிற உத்தமமாய் நடக்கிற ஒரு தரித்திரனே நல்லது. நாம் அந்த தரித்திரனோட பழகலாம். அந்த தரித்திரத்தில் இருக்கிறவனையே நம்முடன் சேர்த்து கொள்ளலாம். அவன் உத்தமனாய் இருக்கிறான். அதனால் முட்டாளாய் இருக்கிற, மாறுபாடு பேசுகிற திறமைசாலியான மனிதனோடு நாம் சேர்ந்திருக்க கூடாது. அதனால் நன்மை வராது, தீமைதான் வரும். தரித்திரனாய் இருந்தாலும் உண்மையும் நேர்மையுமாய் இருப்பவனே நம்முடன் இருக்க வேண்டியவன். அப்படிப்பட்ட மனிதர்களை நம்முடன் வைத்துக் கொள்ளும் பொழுது அந்த மனிதன நிமித்தம் நமக்கும் நன்மை உண்டாகும். ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. நம் ஆத்துமா அறிவோடு இருக்க வேண்டும். அது எப்படி என்றால், நாம் உணர்வுடையவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தரை பற்றிய அறிவு, பாவம் பரிசுத்தத்தை குறித்த உணர்வு இருக்க வேண்டும். பாவம் செய்தால் நமக்கு தண்டனை வரும், கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும். அதனால் நாம் மிகவும் துன்பத்தை சுமக்க வேண்டி வரும், தீமை வரும் என்கிற பயம் வேண்டும். அந்த ஆத்துமா அறிவோடு இருக்கிறவர்களுக்கு இப்படி தோன்றும். பாவம் செய்தால் நாம் துன்பத்தை அனுபவிக்க வேண்டி வரும், அதனால் பாவம் செய்யக்கூடாது என்ற உணர்வு இருக்கும். அதுவே ஆத்மாவில் இருக்கிற அறிவா இருக்கிறது. அந்த அறிவில்லாமல் இருந்தால் அது நமக்கு நல்லதல்ல, மிகப்பெரிய தீமையில் கொண்டு போய் விட்டுவிடும். நம் வாழ்க்கை வீணாக போய்விடும். அது நன்மையை பெறாமல் பாவத்தில் விழுந்து அழிந்து போகும். கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான்,
கால் துரிதமானவன் யார்? அதாவது வேகமாய் செயல்படுகிறவன். நாம் பாதையில் நடந்து செல்லும் பொழுது வேகமாய் சென்றால் பல தடைகளை தாண்டி போய் விடுவோம். திடீரென்று ஒரு பூச்சி வந்தால் கூட வேகமாய் செல்லும் போது நாம் அதை தாண்டி போய் விடுவோம். மெதுவாக நடந்து கொண்டிருந்தால் அது நம்மை கடிப்பதற்கு வாய்ப்பு அதிகம். அப்படிதான் கர்த்தர் சொல்லுகிறார், வேகமாய் நடக்கிறவன் துரிதமாய் நடக்கிறான். நாம் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் அன்றாட வேலைகள், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வேலைகளை செய்வது, வேதம் வாசிப்பது, ஜெபிப்பது, இப்படி நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலைகளை எல்லாம் சுறுசுறுப்பாக செய்து கொண்டே நாம் நேரத்தை வேகமாக ஓட்டிக்கொண்டிருந்தால் எப்பொழுதும் பிஸியாக இருப்பது, அதாவது எப்பொழுதும் ஆர்வமாக கர்த்தருக்கு ஊழியம் செய்வது, ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது, வீட்டு வேலைகள் செய்வது, நம் குடும்பத்தாரை கவனிப்பது, இப்படி நமக்கு நாம் வேலைக்கு செல்கிறவர்களாய் இருந்தாலும் வேலையிலும் சுறுசுறுப்பாய் எல்லாவற்றையும் சரியானபடி செய்து முடிக்கிறவர்களாய், அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருந்தால் நாம் பிரச்சனைகள், சண்டைகள், போராட்டங்கள் போன்ற காரியங்களுக்கு தப்பி விடுவோம். எப்பொழுதும் நாம் சுறுசுறுப்புள்ளவர்களாக எதையாவது செய்து கொண்டிருக்கும் பொழுது, நம் வேலைகள், நியாயமான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கும் போது பாவம் வருவதற்கும் தீமை வருவதற்கும் இடமில்லாமல் போகும். அதனால் எப்பொழுதும் சுறுசுறுப்புடன் இருக்க வேண்டும். சுறுசுறுப்புடன் என்றால் கை கால்கள் செயல்படுவதல்ல, நம் மனம் எப்பொழுதும் சுறுசுறுப்பாய் இருக்க வேண்டும். எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், கர்த்தரை குறித்தான சிந்தனையில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து தெரிந்து செய்ய வேண்டும். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வேலைகள் மிக அதிகம். அதை அன்றாடம் கேட்டு செய்ய நமக்கு நேரம் போதாது. அந்த அளவுக்கு வைத்திருக்கிறார் அப்பா. அப்படி இருக்கும் பொழுது அவரிடம் கேட்டு கற்றுக்கொண்டு அதை அவரிடத்துல ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு நாம் செயல்பட வேண்டும். மனுஷனுடைய மதியினம் அவன் வழிகளை தாறுமாறாக்கும். ஒருவன் முட்டாளா இருந்தால் அவன் தன் வழிகளை தாறுமாறாக செலவழிப்பான். உதாரணத்திற்கு, ஒரு வாலிப மகன் இருக்கிறான் என்றால் அவன் புத்தி இல்லாமல் இருந்தால், அவனுக்கு புத்தி இல்லை, கர்த்தரை தேடுவதில்லை, வேதம் வாசிப்பதில்லை, ஜெபிப்பதில்லை, இப்படிப்பட்ட நிலையில் ஒரு மனிதன் இருக்கிறான், ஒரு வாலிப பிள்ளை இருக்கிறான் என்றால் அவன் வழிகள் தாறுமாறாகும். அவன் வேலைக்கு செல்லும் இடங்கள், அவன் செய்யும் காரியங்கள் எல்லாம் சிதறடிக்கப்படும். எதுவும் ஒழுங்காக இருக்காது. ஒரு இடத்திற்கு வேலைக்கு போவான், அது நிரந்தரமாய் அங்கு இருக்க முடியாது. அவன் செய்யும் படிக்கிற படிப்பு அது நிரந்தரமாய் இருக்காது, சரியாக முடிக்க மாட்டான். இப்படி முட்டாளா இருக்கிற ஒரு மனிதன், ஒரு வாலிப பிள்ளை என்ன செய்வான்? மதியீனமாய் நடந்து அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தாறுமாறாக செய்வான். முழுமையாக சரியாக செய்ய மாட்டான். இவனே புத்தியீனன், முட்டாள் என்று பொருள், மூடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவனே எல்லா தவறுகளும் செய்துவிட்டு அவன் வாழ்க்கையில் நடக்கிற பாடுகளுக்கு அவனே காரணமாய் இருந்துவிட்டு கர்த்தரிடத்தில் தாங்கள் அடைவான். அவன் கர்த்தரே எனக்கு இந்த தீமையை கொடுத்து விட்டார், இந்த தண்டனையை கொடுத்து விட்டார் என்று கர்த்தரை நோக்கி கோபித்துக் கொள்வான். இப்படிப்பட்ட மனிதன் மிக முட்டாளா இருக்கிறான். இவன் தாறுமாறாய் நடந்து எதையும் ஒழுங்காக செய்யாமல் கர்த்தர் பேரில் குற்றம் சுமத்தி அவர் மேல் குற்றம் சுமத்தி கொண்டு மனதில் வேதனையோடு இருப்பான். இப்படிப்பட்ட மனிதர்களாய் நாம் இருந்துவிடக் கூடாது. நாம் செய்யும் செயல்கள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. நாம் அவரிடத்தில் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு மிக சிறந்த வழியை செய்ய வேண்டும். வேத வாசிப்பும் ஜெபமும் நமக்கு வாழ்க்கையில் வெற்றியை பெற்றுத்தரும். அதை தொடர்ந்து செய்வோம். கர்த்தருடைய வழிகளை கற்றுக்கொள்வோம். நம் வாழ்க்கையின் வழியாக வேத புத்தகம் இருக்கிறது, அதை கற்றுக்கொள்வோம். நம் வாழ்க்கையின் எல்லா காரியத்திலும் வெற்றி பெறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.